Hi students, welcome to Mechanics of Solids class. இன்னைக்கான கிளாஸ்ல Mechanics of Solidsல Unit 4 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Unit 4ல Chapter 4.1 Stresses in Beams Due to Bending. Firstல some definitions பார்த்துக்கலாம். First one is bending stress. சாப்டரோட ஹெட்டிங்லே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் stresses in beams due to bending. That is beams bend ஆகும்போது உருவாகக்கூடிய stresses. அதுதான் bending stress. அதாவது ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேல பீம் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் பீம்ஸ்ல எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை ஆகும்போது shear force and bending moments உருவாகும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. when the beams are loaded, bending moments are set up at all the sections of a beam. that moments tends to bend or deflect the beam. அந்த எக்ஸ்டர்னல் லோட்னால உருவாகக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் அந்த பீமை வந்து பெண்ட் பண்ண வைக்குது. அதாவது இந்த இடத்துல மொமெண்ட் அப்ளை ஆகுது, பீமை வந்து பெண்ட் பண்ண வைக்குது. and the internal stresses resist its bending. லோட் அப்ளை ஆகும்போது கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸ் இருக்கும்னு படிச்சிருக்கோம். therefore இந்த பீம் வந்து பெண்ட் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி உள்ளால ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாகும். that are internal stresses. these stresses are called as bending stresses. அப்படி உருவாகக்கூடிய அந்த internal stresses தான் bending stresses. அதை பற்றி படிக்கக்கூடிய அந்த relevant theory is called as theory of bending. next one is theory of simple bending. அதாவது ஒரு பீம்ல பெண்டிங் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆனால் தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் பெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரைஞ்சிருக்கோம், அதில் ரெண்டு எண்ட்லையும் மொமெண்ட்ஸ் தான் அப்ளை ஆகுது. therefore பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பீம்ல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் shear force கிடையாது. shear force is 0. therefore this beam is subjected to simple bending. இப்போ another எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ABCD, C and D பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. இப்போ இந்த பீமுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அண்ட் shear force டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட்ல மட்டும் 0 இருக்குது, ரிமைனிங் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. shear force டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ட்ல மட்டும், அதாவது AC போர்ஷன்லயும் DB போர்ஷன்லயும் shear force இருக்குது, CD போர்ஷன்ல shear force இல்லை. therefore இந்த பீமினுடைய CD portion வந்து subjected to a state of simple bending. when a beam is loaded in such a way that it is subjected to a constant bending moment throughout its length. அதாவது இந்த பீம்ல வந்து ஒரு கான்ஸ்டண்டா ஒரு பெண்டிங் மூமெண்ட் இருக்குது throughout its length, unaccompanied by any shear force. அதாவது எந்த ஒரு shear forceம் இல்லாத பட்சத்துல the beam is said to be in a state of simple bending. இப்போ simple bending அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹெட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல லோட் அப்ளை ஆகும்போது அது பெண்ட் ஆகக்கூடிய அந்த பொசிஷன் காட்டியிருக்கு. இப்போ இந்த பீமினுடைய டாப்ல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாம் சப்ஜெக்டட் டு கம்ப்ரெஷன், ஆனால் அந்த பீமினுடைய பாட்டம் ஃபைபர்ஸ் எல்லாம் சப்ஜெக்டட் டு டென்ஷன். இப்போ ஸ்கெட்சை பார்க்கும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். டாப் ஃபைபர்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகுது, பாட்டம் ஃபைபர்ஸ் எல்லாமே டென்ஸ் ஆகுது. அதனுடைய சென்டர்ல ஒரு டாட்டட் போட்டிருக்கும். அதாவது இந்த பீமினுடைய சென்ட்ராய்டு வழியா போகக்கூடிய ஒரு லேயர் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகவும் செய்யாது, டென்ஸ் ஆகவும் செய்யாது. தட் இஸ் எலாங்கேட் ஆகவும் செய்யாது, கான்ட்ராக்ட் ஆகவும் செய்யாது. that layer is called as neutral axis. neutral axis is an axis neither shortened nor elongated due to external loads. that is external load apply ஆகும்போது கான்ட்ராக்ட் ஆகவோ எலாங்கேட் ஆகவோ செய்யாது. it is also called as neutral layer or neutral surface. therefore the bending stress along the neutral fiber will be 0. அதாவது நியூட்ரல் ஆக்சிஸை நியூட்ரல் லேயர் சொல்லிக்கலாம், அதர்வைஸ் நியூட்ரல் சர்ஃபேஸ் சொல்லிக்கலாம். நியூட்ரல் சர்ஃபேஸில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னுடைய வேல்யூ 0 தான். த ஷார்ட்டனிங் அண்ட் எலாங்கேஷன் ஆர் மேக்ஸிமம் இன் த எக்ஸ்ட்ரீம் லேயர்ஸ் அண்ட் ஹென்ஸ் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் மேக்ஸிமம் அலாங் த எக்ஸ்ட்ரீம் டாப் மோஸ்ட் அண்ட் பாட்டம் மோஸ்ட் ஃபைபர்ஸ். இப்போ இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு அபவ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைபர்ஸும் கம்ப்ரஸ் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் மினிமமாக கம்ப்ரஸ் ஆகும். நியூட்ரல் ஆக்சிஸை விட்டு விலகி இருக்கக்கூடியது, அதாவது டாப் மோஸ்ட் ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக கம்ப்ரஸ் ஆகுது, தட் இஸ் ஷார்ட்டன்ட் ஆகுது. சேம் வைஸ் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு பிலோவில் பார்க்கும்போது ஃபைபர்ஸ் எல்லாம் டென்சைல் ஆகுது, அதாவது எலாங்கேட் ஆகுது. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை விட பாட்டம் மோஸ்ட் ஃபைபர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக எலாங்கேட் ஆகுது. பீமில் டாப் மோஸ்ட் ஃபைபர்ஸ் அண்ட் பாட்டம் மோஸ்ட் ஃபைபர்ஸ் இந்த ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ்னு சொல்லிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் டாப் மோஸ்ட் ஃபைபரில் இருக்குது, மேக்ஸிமம் பெண்டிங் டென்சைல் ஸ்ட்ரெஸ் பாட்டம் மோஸ்ட் ஃபைபரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த internal moment set up inside the beam section to resist the moment, that is bending moment due to external load. அதாவது எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும்.
அந்த பெண்டிங் மொமெண்ட்டை எதிர்த்து நிற்கக்கூடிய தட் இஸ் ரெசிஸ்டிங் மொமெண்ட் தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக வேண்டி தட் இஸ் ப்ராப்ளமில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் ஈக்குலிபிரியம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அபவுட் நியூட்ரல் ஆக்சிஸ். நம்மளுடைய ப்ராப்ளத்தில் இந்த மெத்தடில் எம்ஆர் கால்குலேட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் பீம் வரைஞ்சிருக்கு, அதனுடைய டெப்த் டி, பிரெத் பி. ரெக்டாங்குலர் பீம்னுடைய சென்ட்ராய்டு வந்து d/2 டிஸ்டன்ஸ் தான். therefore அதனுடைய சென்டர் வழியா நியூட்ரல் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கு. பீம்ல டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸை டாப் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ் சொல்லிக்கலாம். சேம் வைஸ் பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸை பாட்டம் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருக்கும்போது பீம் வந்து யூ ஷேப்ல தான் பெண்ட் ஆகும். therefore டாப்ல கம்ப்ரெஷன், பாட்டம்ல டென்ஷன். அதாவது டாப்ல சிக்மா சி, பாட்டம்ல சிக்மா டி. சிக்மா டி மீன்ஸ் மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ், சிக்மா சி மீன்ஸ் மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். கேன்டிலிவர் பீமா இருந்தா அதாவது பீம் பெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். டாப்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் பாட்டம்ல கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்னுடைய வேல்யூ நியூட்ரல் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா 0வா இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸில் தான் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்குது. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னுடைய வேல்யூ அலாங் நியூட்ரல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 0வா இருக்குது. அதே இது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸுடைய டிஸ்டன்ஸை வந்து எப்போவுமே ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் டினோட்டட் அஸ் ஒய். நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து டாப் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் ஒய் மேக்ஸ். அதாவது மேக்ஸிமம் ஒய் வந்து அந்த வேல்யூ தான். சேம் வைஸ் பாட்டம்லையும் பாட்டம் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ் டிஸ்டன்ஸ் ஒய் மேக்ஸ். தட் இஸ் த மேக்ஸிமம் ஒய் வேல்யூ. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் பார்த்துக்கலாம். தட் இஸ் when the beam is subjected to external load there will be tensile stress and compressive stress. அதாவது எக்ஸ்டர்னல் லோட் பீமில் அப்ளை பண்ணும்போது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டு, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டு. தீஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் பி மேக்ஸிமம் அட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ் அண்ட் கிராஜுவலி ரெடியூசஸ் டுவர்ட்ஸ் த நியூட்ரல் ஆக்சிஸ். அதாவது இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸில் ஜாஸ்தியாக இருந்து டுவர்ட்ஸ் த நியூட்ரல் ஆக்சிஸ் போகும்போது கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகுது. த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் பி 0 at நியூட்ரல் ஆக்சிஸ். அதுவும் பார்த்துட்டோம். On either side of neutral axis the stresses increases directly with the depth. That is neutral axisல இருந்து தான் அதனுடைய டெப்த்தை கால்குலேட் பண்ணணும். நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து மேல் நோக்கி போகும்போது டெப்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சேம் டைம் அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. சேம் வைஸ் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து டவுன்வர்டாக வரும்போது அதனுடைய டெப்த் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. In case of simply supported beam, there will be compressive stress above the neutral axis and vice versa. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். simply supported beam இருந்தா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு அபவ்ல கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிலோல டென்சைல் ஸ்ட்ரெஸ். இன் கேன்டிலிவர் பீம் there will be tensile stress above the neutral axis and vice versa. அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு அபவ்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் அதனுடைய பிலோல கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெண்டிங் ஈக்குவேஷன் ஆர் ஃப்ளெக்சர் ஈக்குவேஷன். தட் இஸ் இன் a state of simple bending. அந்த கண்டிஷனில் பீம் இருக்கும்போது டிரைவ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஈக்குவேஷன் தான் bending equation or flexure equation. That is m by I is equal to sigma by y is equal to E by R. Theory of simple bending கான ஈக்குவேஷன் கேட்டாலும் இதுதான். இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக காணாமல் படிச்சுக்கணும். இந்த ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்லோகன் சொல்லித்தரேன். தட் இஸ் மே ஐ சி யூ எலிசபெத் ராணி. இந்த ஸ்லோகனுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். வேர் m equal to maximum bending moment or moment of resistance. Therefore moment of resistance கால்குலேட் பண்ண சொன்னாலும் bending moment கால்குலேட் பண்ணாலே போதும். That is the m denotes maximum bending moment or moment of resistance. Next one is I, that is equal to moment of inertia of the section about neutral axis which depends on the geometry of the cross section of the beam. That is it depends on the shape of the beam. இப்போ moment of inertia about neutral axis தான் சொல்லியிருக்காங்க. therefore the I வந்து எப்போவுமே IXS தான் கால்குலேட் பண்ண போகிறோம். then next one is sigma. sigma means தெரியும் bending stress at a distance y from the neutral axis. that is neutral axisல இருந்து y distance பொறுத்து sigma வேல்யூ மாறும். y maximumனா sigma maximum. then y equal to extreme fiber distance from neutral axis. then E equal to Young's modulus of the beam material. that is modulus of elasticity. and R equal to radius of curvature of the beam. that is beam bend ஆகும்போது ஒரு arc ஷேப்பில் bend ஆகுது. இப்போ இந்த ஆர்க்குக்கு ஒரு ரேடியஸ் உண்டு.
அந்த ரேடியஸ் தான் capital R. Next one, stiffness equation, that is stiffness of a beam is defined as the bending moment per unit slope and is denoted as M. M is equal to EI by R. Theory of simple bending அந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் எடுத்துட்டோம். That is M by I is equal to E by R. அதுல இருந்து M is equal to இந்த I வந்து ரைட் சைடுல நியூமரேட்டருக்கு வந்துரும். Therefore M is equal to EI by R. Next one, flexural rigidity, that is equal to EI, where E equal to modulus of elasticity of the structural material and I equal to moment of inertia of the cross section of the member, and strength equation M by I is equal to sigma by Y. இந்த part of the equation strength equation னு denote பண்ணிக்கலாம். Then next one is section modulus. இது previous unitலயும் படிச்சிருக்கோம். section modulus Z equal to I by Y. இப்போ some formula படிச்சுக்கலாம். இதுவும் previous unitல படிச்சது தான், ரிமைண்ட் பண்றதுக்காக வேண்டி. அதாவது இந்த யூனிட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ப்ராப்ளங்கள்ல யூஸ் ஆகக்கூடிய ஷேப்ஸ் உடைய ஃபார்முலா மட்டும். இந்த ஃபார்முலாவுமே ஆல்ரெடி நீங்க 3rd யூனிட்ல படிச்சிருக்கீங்க, அதை ரிமைண்ட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலருடைய பிரெத் B, டெப்த் D. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அபவுட் XX ஆக்சிஸ் IXX மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறோம். தட் இஸ் BD cube by 12 Y maximum, அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் டிஸ்டன்ஸ் ரெக்டாங்குலரா இருந்தா D by 2 தான். செக்ஷன் மாடுலஸ் BD squared divided by 6. Then circular shape, அதனுடைய diameter small d, moment of inertia about XX axis, that is IXX is equal to pi by 64 into d power 4. இதனுடைய extreme fiber distance d by 2 தான். section modulus pi by 32 into d cube. Next, hollow circular shape, அதனுடைய outer diameter capital D, inner diameter small d. இப்போ moment of inertia IXX equal to pi by 64 into capital D power 4 minus small d power 4. இந்த இடத்துல Y max extreme fiber distance வந்து capital D by 2. Then section modulus Z is pi by 32D into capital D power 4 minus small d power 4. இப்போ maximum bending moments for various beams with different load conditions கொஞ்சம் பார்த்துக்குவோம். அதாவது இந்த 4 கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய maximum bending momentக்கான ஃபார்முலா கண்டிப்பா நீங்க படிச்சாதான் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் cantilever beam, அதனுடைய span length small l, பாயிண்ட் லோட் வந்து ஃப்ரீ எண்டில் அப்ளை ஆகுது. இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு W into L. அண்ட் செகண்ட் ஒன் cantilever பீம், அதனுடைய ஸ்பேன் L, UDL அப்ளை ஆகுது, தட் இஸ் W per meter run. இந்த கண்டிஷனில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு WL squared by 2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், அதனுடைய ஸ்பேன் லென்த் L, பாயிண்ட் லோட் W சென்டரில் அப்ளை ஆகுது. இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் WL divided by 4. And fourth one, simply supported beam with UDL W per meter and they span small l. Now maximum bending moment equal to WL squared by 8. Already the second unitல படிச்சிருக்கோம், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், நல்லா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். இந்த கிளாஸ்ல படிச்ச கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.